ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் ஜங்கு கிளின்னு கிளிக்க ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு என்னடா பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கான். நான் போய் சின்ன போய் இப்படியெல்லாம் ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளே இன்றைக்கின்னு பார்த்து தான் தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வந்தா. அவளை போயிட்டு ஜெர்ம்ஸை ட்ரீட் பண்ணுற மாதிரி அந்த ஸ்ப்ரேவெல்லாம் தூக்கி மேலே அடிச்சு லூஸு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு நாள் நல்லா இருக்கான், ஒரு நாள் நல்லா இருக்க மாட்டான். அவனுக்கு என்ன பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வர பயங்கரமாக கத்திக்கிட்டு இருப்பான். உடனே லியோ வந்து ஒரு வேளை ஒரு காதலில் இருக்கார் போலடா, அதனால தான் அவர் தண்ணியை மறந்து பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சினிமா டைலாக்லாம் பேசிகிட்டு இருப்பான். இதை நான் என் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லான்ருங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவானா. டேய், நான் எவ்வளோ சீரியஸாக பேசுகிறேன், நீ என்ன பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானே. உடனே லியோ வந்து யாருக்கு தெரியும், ஒரு வேளை ஒரு சின்ன கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவானா. ஹேங்க்கு உடனே டேய், ஒன்றும் சின்ன அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாது, நீ பேசுகிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சின்னக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் ஜங்கை தான் காட்டுவாங்க. வானும் நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு திட்டிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்களாம். அது ஒரு சாதாரண சானிடைசர் தானே, மேலே அடித்தா ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு சமாளிச்சுட்டு இருப்போம். அதெல்லாம் இல்லை, நீங்கள் பண்ணது தப்பு தான், நீங்கள் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்களாம். சரி ஓகே, மன்னிப்பு தானே, நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்புறம் கேட்குறேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவானே. உடனே உங்களுக்கு சம்மக்கம் வந்துடும். என் சின்ன பையன், அவன் எலிமெண்ட்ரி ஸ்கூல் தான் படிக்கிறான், அவனுக்கே தப்பு பண்ணால் இமீடியட்டாக சாரி கேட்கணும்னு தெரியும், உங்களுக்கு தெரியாதா, ஒழுங்காக போயிட்டு இப்பயே கேளுங்க அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. சரி ஓகே ஓகே கேட்குறேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. இங்கே கட் பண்ணால் சின்ன வானை பார்க்க வந்திருப்பா. வானம் வந்து நீ டாக்டர்கிட்ட ஏதாவது போனியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாங்களா. இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது சின்ன சானிடைசர் தானே, ஒன்றும் இல்லை எனக்கு அப்படின்னு வேறு சொல்லுவாலாம். உடனே வானம் வந்து அவர் இந்த மாதிரி தான் ஏதாவது சின்னதாக தப்பு பண்ணிவிடுவார், நீ எதுவும் மனசில் வச்சுக்காதானே, நான் வேணா அவருக்கு பதில் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எதுவும் தப்பாலாம் நினச்சிக்கல, எனக்கு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஒன்றும் தெரியல அப்படின்ட்டு வேறு ரொம்ப மெச்சூராக வேறு பேசுவாள். உனக்கே தெரியும் அவருக்கு ஒரு டிஸார்டர் இருக்குன்னு, ஸோ என்னால் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நீ அதை புரிஞ்சுப்பா நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்களா. இல்லை எனக்கு புரியுது அப்படின்ட்டு வேறு இவ்வளோ அப்படியே பெருந்தன்மையாக சொல்லிவிடுவா. உடனே அங்கே ஜங்கும் வர ஆரம்பிச்சிருவான். சரி மன்னிப்பு கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பட்டுன்னு அப்படியே ஸ்டாப் ஆகிடுவான். ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே ஒளிஞ்சு நின்று ஒட்டு கேட்க ஆரம்பிச்சிருவான். சின்ன எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ண சுச்சுவேஷன் ஒரு மோசமான சுச்சுவேஷன் தான், பட் இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனில் அவர் வந்து ஹேண்டில் பண்ண விதத்தை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது இவர் ரொம்ப நல்ல மனுஷன். ஸோ அப்போதுலேருந்தே எனக்கு அவர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்களா. இதை வேற இவன் கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி வேறு நின்றுட்டு இருப்பான். உடனே இவ்வளோ வந்து அவன் பேக் இப்படி எடுப்பாளே, சரி கிளம்புறா போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் அதை பார்த்துட்டு உழுந்தடிச்சிட்டு ஓடிடுவான் அவனோட கேபினுக்கு. இவன் கையில் இருக்க அந்த சூப்பை வேற எடுத்து கொடுத்துட்டு, இந்த போன் சூப் வந்து அவர்கிட்ட கொடுத்துறீங்களா, அது அவரோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, அவருக்கு வேறு அடிபட்டுருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேறு கொடுப்பாளே. வானம் உடனே இல்லை இல்லை இதை நான் கொடுக்க மாட்டேன், நீ கொடுத்தா தான் அது கரெக்டாக இருக்கும், நீயே அவர் வீட்டுக்கு போய் கொடு அப்படின்னு வேறு சொல்லிட்டுருவாங்க. இங்கே கட் பண்ணால் ஜங்கோட வீட்டை தான் கட்டுவாங்க. அவனும் குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டு கண்ணாடி பார்த்துட்டு இருப்பானே. இவன் மைண்டில் ஃபுல்லாக சின்ன பேசுனது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். எனக்கு அவரை பிடிக்கும் அப்படின்னு சொன்னது, நல்ல மனுஷன் அப்படின்னு சொன்னது மட்டும்தான் இவன் மைண்டில் ரிப்பீட்டடாக ஓடிக்கிட்டே இருக்கும். இவனுக்கும் உடனே ஹார்ட் பீட் அப்படியே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருமா. என்னது இது ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது, நம்மளுக்கு உடம்பு சரியில்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வர யோசிச்சுட்டு நின்றுட்டு இருப்பான். திடீர்னு காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்கும். யார் இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பானே. சின்ன இருப்பா. சின்ன பார்த்தோன்னே ஐயோ இந்த ட்ரெஸ்ஸில் வேறு இருக்குமே, இவங்க என்ன பண்ணுறா, தலைமுடி வேறு இப்படி இருக்கே, திறக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு வேறு யோசிச்சுட்டு இருப்பான். இவனும் வந்து சரி வெயிட் பண்ண வேலைக்காகாது போகலான்னு சொல்லிட்டு போவாள். உடனே இவனும் வந்துட்டு இங்கே என்ன பண்ணுற, இந்த நேரத்தில் ஏன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேள்வி கேட்டு இருப்பான். இல்லை பாஸ், இந்த டைம் வந்தது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க, இருந்தாலும் போன் சூப் செஞ்சேன், உங்கள் ஞாபகம் வந்தது, சரி உங்களுக்கு வேறு அடிபட்டிருக்கே, இது சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன், உங்களுக்கு வேணான்னா சொல்லுங்கள், நான் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறேன், நான் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன், என் வீட்டில் நிறைய சூப் இருக்குது, எனக்கு சூப்னால் ரொம்ப பிடிக்கும், நான் பெரிய பாத்திரத்தில் செஞ்சுருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பான். இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே தயங்கி நின்றுட்டுப்பான். சரி ஓகே பாஸ் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போவானே. ஐ லக் யூ அப்படின்னு வேறு சொல்லிடுவானா. என்னது அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவனும் ஷாக் ஆவார். இல்லை இல்லை ஐ மீன் சூப் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னவா அப்படின்னு சொல்லிட்டு வேறு உள்ளே கூப்பிட்டு வச்சு சரி நான் காஃபி போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை காஃபி போட போயிடுவான். அங்கே வேக்யூம் கிளீனர் வேறு வருமா. அதை பார்த்தோன்னே உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் உன் வீடு பயங்கரமாக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணுறியா, இங்கே இப்போ வீடெல்லாம் பயங்கர க்ளீனாக இருக்குது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற போலன்னு சொல்லிட்டு அந்த மிஷின் கிட்ட பேசிகிட்டு இருப்பா. ஜங்கும் காஃபி கொண்டு வந்துருவானே. ஜங்கிட்டையும் பாஸ் உங்கள் வீடு நான் எதிர்பார்த்ததை விட பயங்கர பெருசாகவும் க்ளீனாகவும் இருக்குது, ரொம்ப கஷ்டம் இல்லை இந்த மாதிரி க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாலாம். எல்லாம் என் ஹவுஸ் கீப்பிங் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவானே. அவங்க என்ன கிளம்பிட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாலாம். இல்லை இல்லை அவங்க நான் வீட்டில் இருக்கும்போது இருக்க மாட்டாங்க, யாராவது என் வீட்டில் நான் இருக்கும்போது இருந்தால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவானே. இவன் உடனே வந்து அப்படியே நவுந்து உட்கார ஆரம்பிச்சிருவான். அதை பார்த்தோடனே இல்லை உன் வீடு மாரி நினச்சிக்கோ, நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரு அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. என்னது அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாளே. இல்லை நீ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறியா அதுக்காக சொன்னேன், எப்படி இருந்தாலும் நீ போயிட்டதுக்கப்புறம் நான் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே க்ளீன் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு வேறு சொல்லுவானே. இவ்வளோ வந்து அதனா
தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லிடுவாளாம். சரி ஓகே நீங்கள் வேறு ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு சொன்னீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாளே. இல்லை காலையில் வேற நான் உங்ககிட்ட கொஞ்சம் மோசமாக நடந்துக்கிட்டேன், ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் நானே, தப்பு தான் நான் பண்ணது, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே. இல்லை இல்லை பரவாயில்ல, நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், ஸோ நீங்களும் பல வாட்டி என்னை மன்னிச்சிருக்கீங்க, 2 பேருக்கும் அப்படியே ஈக்குவலாக போயிடுச்சுன்னு வேணால் நினச்சிக்கலாம், ஸோ இதெல்லாம் ஃபீல் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு வேற இவளும் சமாளிச்சிருவா. அவனும் வந்து நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல வேற காட்ட ஆரம்பிச்சிருவானா. என்னது இவர் சிரிக்கலாம் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற பார்த்துட்டு இருப்பா. இவனும் அதை பார்த்துட்டு அப்படியே கம்முன்னு வாய முடிப்பான். இவங்க இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவன் காஃபி குடிக்கும் போது சூடாக வேற இருக்கும், டக்குன்னு மேலே வேற ஊற்றிப்பான். அதை பார்த்தோன்னே இவளுக்கு செம்ம ஷாக் ஆகிடும். பாஸ் இந்தாங்க டிஷ்யூ அப்படின்ட்டு வேற கொடுப்பாள். இல்லை இல்லை வேணாம் வேணாம் நானே பார்த்துக்கிறேன், நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ வெயிட் பண்ண அப்படின்ட்டு வேற சொல்லுவானா. எது குளிக்க போகிறீங்களா, ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாளே. ஏன் எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாலாம் ஒன்றும் தெரியல, எனக்கு இது பழகிடுச்சு அப்படின்ட்டு வேற சொல்லுவானா. ஏன் இதை பார்க்கும்போது உனக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரியுதா என்ன அப்படின்ட்டு வேற கேட்பானே. இல்லை பாஸ் ஃபஸ்ட்டு தான் எனக்கு அப்படி தோணுச்சு உண்மையாக சொல்லணும்னா, ஆனால் அதுக்கப்புறம்லாம் எனக்கு எதுவும் பெருசாக தெரியல, ஏன்னா இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். ஏன்னா நானே வந்து தலைக்கு குளிக்காமல் இருக்கிறேன், போட்ட ட்ரெஸ்ஸே போட்டுட்டு இருக்கேன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா நான் நிறைய பார்ட் டைம் ஜாப் பார்த்தேன், ஸோ அதனால் எனக்கு டைம் கிடைக்காது, அதேமாதிரி நான் நிறைய படிப்பேன், அதனால் எனக்கு ப்ராப்பராக ஒரு ட்ரெஸ்ஸை போடுறதுக்குலாம் டைம் இருக்காது அப்படின்ட்டு வேற ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பா. அதனால் எனக்கே இவ்வளோ ரீசன் இருக்கும்போது உங்களுக்கு ரீசன் இருக்காதா என்ன அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்களாம். இவனும் அமைதியாக கேட்டுட்டு இருப்பான். எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு ஸ்டோரி இருக்கும், அதேமாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு ஸ்டோரி இருக்கும்னு சொல்லிட்டு தான் நானும் உங்களை நீங்கள் பண்ணுறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நான் அமைதியாக இருந்துட்டேன். பாஸ் ஒன்று சொல்லட்டுமா, உங்கள் ஆஸ்ட்லி எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்கள் இதில் பார்க்கும்போது உங்ககிட்ட ஈஸியாக வந்து பேச முடியுன்ற ஒரு ஃபீலை வந்து க்ரியேட் பண்ணுது அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்களாம். எது என்னோட ஹேர்ஸ்டைல் நல்லா இருக்கா அப்படின்ட்டு இவன் வேறு அப்படியே இழுத்து இழுத்து பார்த்துட்டு இருப்பான். சரி ஓகே பாஸ் டைம் ஆகுது நான் கிளம்புறேன்னே, அதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாளே. இல்லை இல்லை வேணாம் வேணாம் வெய் அப்படின்ட்டு வேற சொல்லுவானா. இல்லை உங்கள் கை வேறு உடஞ்சிருக்கு, நீங்கள் எப்படி வாஷ் பண்ணுவீங்க, கவலைப்படாதீங்க, நான் வீட்டு வேலைலாம் ரொம்ப நல்லாவே பண்ணுவேன், நான் ரொம்ப நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அந்த கப்பெல்லாம் எடுத்துகிட்டு கிச்சனுக்கு போயிடுவா. இவனும் வந்து சரி ஓகே நம்ம போய் குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வார்ட்ரோப் திறந்து உள்ளே போக பார்ப்பான். அப்போ தான் இவனுக்கே ஒன்று ஞாபகம் வரும். ஐயோ இவகிட்ட வந்து சுட்ட கப்பு வந்து நம்ம கிச்சனில் தானே வச்சுருக்கோம், அதை பார்த்தா நம்ம மானமே போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு வேறு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருப்பான். இவளும் வந்து சரி ஓகே க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கே டிட்டர்ஜென்ட் இருக்குன்னு வேறு தேடிட்டு இருப்பா கிச்சனில். உடனே ஜங்கம் ஓடி வந்துட்டு நீ எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டு வேறு கத்துவானே. என்ன பாஸ் ஆச்சு, ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு வேறு கேட்பாங்களாம். இல்லை இல்லை தண்ணி வரல அதனால தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வேறு சமாளிச்சுட்டு இருப்பான். ஆமாம் அப்புறம் எப்படி நீங்கள் தலை குளிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாளே. ஐயோ நான் வாட்டர் பாட்டில் தண்ணியில் குளித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேவலமாக சமாளிப்பான். அப்புறம் எப்படி வாஷிங் மிஷின் மட்டும் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாளா. அதுவும் வாட்டர் பாட்டில் தண்ணியில் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேவலமாக சமாளிச்சுட்டு இருப்பானே. சரி ஓகே ஓகே நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கதவை வேறு சாத்திடுவான். இவ்வளோ பாஸ் நான் ஒழுங்காக கூட பாய் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு கதவு கிட்ட வேறு நின்று பேசிகிட்டு இருப்பான். ஜங்கம்ப்பா நல்ல வேலை அவள் கப்பை பார்க்கல, பார்த்துருந்தா என் மானமே போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு நின்றுட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் சாயை தான் காட்டுவாங்க. அவனும் வந்து ஜங்கோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து யாருக்கும் சென்ட் பண்ணி என்னை இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு வேறு ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் ஜங்கோட வீட்டை தான் காட்டுவாங்க. அவனும் வந்து அவள் கொண்டு வந்த பீஃப் சூப்பை வந்து எடுத்து வச்சுட்டு சரி ஓகே சாப்பிட்லாம், நான் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ வீட்டு சாப்பாடு வீட்டில் உட்காந்து சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜும்ஜா மிஷின் கிட்ட வேறு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இவனும் எடுத்து ஒரு வாய் வைப்பானே, பயங்கர டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேறு செம்ம சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருப்பான். இவனும் கண்ணாடியில் போய் நின்றுக்கிட்டு இப்போ ஆசில் நம்மளுக்கு என்ன நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு திருப்பி வேறு பார்த்துட்டு இருப்பான். அவள் வேறு நல்லா இருக்குன்னு சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு வேறு சரி ஓகே இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, நம்ம ஒரு சிஇஓ வேறு நம்ம கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இவனும் பழைய ஹாஸ்டலுக்கே கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அப்படியே வாரிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் லீவ் ஹேங்கியும் தான் காட்டுவாங்க. ஹேங்குமா பயங்கரமாக புலம்பிட்டு இருப்பான். டே தாங் பாடுறான் இன்றைக்கின்னு பார்த்து லீவ் போட்டான், இன்றைக்கி தான்டா ஹெவி வேலையே இருக்குது அப்படின்ட்டு வேறு ஃபீல் பண்ணிருப்பானே. லீவோ வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட மெசேஜ் பண்ணிருப்பான். ஏன்டா உனக்கு எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன், அவள் தான் உனக்கு கண்டுக்கவே மாட்டாளே, அப்புறம் எதுக்கடா தேவையில்லாமல் அவளுக்கு மெசேஜ் பண்ணி மொக்க வாங்கிட்டு இருக்க அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. இவனை சரி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு போவானே. ஹேங்கு உடனே அங்கே இருக்க ரெஸ்டாரண்ட்டில் தாங்கும் லீயோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறது வேறு பார்த்துருவான். டே இப்போ போவான் அப்புறமா போகலாமா அப்படின்ட்டு வேறு பேசிகிட்டு இருப்பானா. லீ வேறு அதை பார்த்துருவான். இவங்க 2 பேரையும் பார்த்தோன்னே அவனுக்காக செம்ம கடுப்பாக போயிடும். பாக்ஸை வேறு கீழே போட்டு செம்ம ஷாக்கில் நின்றுட்டு இருப்பான். டே உனக்கு தாங்க பற்றி தெரியும்ல, அவனே ஒரு சாமியார் மாதிரி, பொண்ணுங்கள்லாம் அவனுக்கு பிடிக்காதுரா அப்படின்ட்டு வேறு இவனும் சமாளிச்சுட்டு இருப்பான். இவனா டே விடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடுவான். உள்ளே போனவனே டாங்கு இவன் வருதை பார்த்துருவானா. டே கம்முனு நீ எதுவும் பேசாத அப்படின்ட்டு வேறு சொல்லிவிடுவான். உடனே அவன் கேர்ள் ஃப்ரெண்டுமா லீ எனக்கு சுத்தமாக பிடிக்காது, நீ எவ்வளோ தான் அவனை பற்றி நல்ல விதமாக சொன்னாலும் எனக்கு அவனை பிடிக்காது, அது ஏன்னு தெரில, எனக்கும் அவனுக்கும் செட்டே ஆகலை, அவனுக்கு எப்போவுமே கோவப்பட தெரியும், சண்டை போட தெரியும், மற்றபடி என்னை புரிஞ்சிக்கவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருப்பா. இவ கிளிக்கிறத பார்த்துட்டு லீ வேறு பயங்கர ஃபீலிங்ஸில் நின்றுட்டு இருப்பான். ஒரு பாயிண்டில் தாங்கம் வந்து அப்படியே நிமிர்ந்து பார்த்துருவானா. யாரை பின்னாடி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு இவளும் திரும்புவாள். லீயை பார்த்தோன்னே இவளுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருவான். அவனும் கேஷுவலாக ஹாய் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். இங்கே கட் பண்ணால் சின்னதாக கட்டுவாங்க. அவளும் தனியாக ஒரு ஃப்ளாட்டுக்கு க்ளீன் பண்ண போவா. யார்கிட்டயே வேறு ஃபோன் பேசிகிட்டு இருப்பா. இது சின்ன ஃப்ளாட்டு தானே, நானே தனியாக க்ளீன் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அந்த ஃப்ளாட்டை கண்டுபிடிச்சி போய் கதவு தட்டுவாளே. உடனே ஒரு மொரட்டாலாக ஒருத்தன் வந்து கதவை திறப்பான். ஆமாம் யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானா. நாங்கள் க்ளீனிங் ஃபேரிலேருந்து வந்திருக்கோம், நீங்கள் தானே கால் பண்ணீங்க வீட்டை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு வேறு கேட்பாலாம். ஆமாம் நான் தான்
தான் கால் பண்ணேன், நான் இப்போ வெளில போகிறேனே அப்படின்ட்டு வர சொல்லுவானா, நீங்கள் வெளில போங்க நான் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவாள். உடனே இவனும் வந்து அவளை மேலேயும் கீழே ஒரு மாறி பார்த்துட்டு சரி ஓகே உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கம்முன்னு அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிடுவான். இவனும் உள்ளே போய் பார்ப்பாளே அந்த வீடா ரொம்ப கேவலமாக இருக்கும். இன்னுக்கும் அதை பார்த்தோன்னே ஐயோ என்ன இவ்வளோ கேவலமாக இருக்குது, நீ நம்ம இடுப்பு உடைய போது சரி ஓகே ஆரம்பிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கீழிங்க ஆரம்பிச்சிருவா. இங்கே கட் பண்ணால் லீயை தான் கட்டுவாங்க. அவனும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டை வேறு தனியாக சரி பேசலாம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு நான் இதெல்லாம் உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாகவே சொல்லணும் தான் நினச்சேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது, அதனால் எனக்கு வேறு வழி இல்லாமல் நான் தாங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாமேன்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படி. ஆனால் நல்ல வேளை நீயும் அதை கேட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பயங்கரமாக ஹர்ட் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்களா. சரி ஓகே நீ சொல்கிறதும் கரெக்டு தான், நான் உனக்கு செட் ஆனவன் கிடையாது தான், எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவனும் போக பார்ப்பானே. ஒரு நிமிஷம் இல்லை நீ இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப க்யூட்டாக இருக்க, டேக்வாண்டோ யூனிஃபார்ம் நீ எப்படி இருப்பியோ அதேமாதிரி ரொம்ப அழகாக இருக்குன்னு வேறு சொல்லுவாங்களாம். சரி ஓகே எனக்கு வேலைக்கு டைம் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அங்கேருந்து கிளம்பிடுவான். இங்கே கட் பண்ணால் இவனும் தாங்க வந்து ஒன்றா பஸ் ஸ்டாண்டில் வேறு உட்காந்துருப்பாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி வேறு அழுதுட்டு இருப்பானா இவன் அழுகிறத பார்த்துட்டு அவனும் அமைதியாக இருப்பான், இவன் பேசுகிறதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவனும் வந்து மனசில் இருக்கிறதெல்லாம் அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிருவான். சே நான் அவளை ரொம்ப லவ் பண்ணேன், ஆனால் அவள் எனக்கு கொஞ்சம் கூட லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். நான் வேணா உன்ன மாதிரி அழகாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு ஒரு மனசு இருக்குது, நானும் மனுஷன் தானே, எனக்கு கோவம் வரும் தான், நான் இல்லைன்னு சொல்ல, நான் கோவப்படுவேன் தான், அவளை திட்டியிருக்கேன் அடிச்சிருக்கேன் தான், ஆனால் அதுக்காக நான் அவளை லவ் பண்ணலாம்லாம் ஒரு ரீசனும் இல்லை தெரியுமா. நான் அவளை எவ்வளோ திரும்ப லவ் பண்ணேன், அவளுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த விஷயமே என் மேலே ஒரு காதல் அவளுக்கு வரும்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், ஆனால் கடைசி வரைக்கும் அவளுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இவன் ஃபீல் பண்ணுறத பார்த்து தாங்கம் டே நீ எதுவும் கவலைப்படாத, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நீ யாருன்னு சொல்லிட்டு எனக்கும் நல்லாவே தெரியும், நீ கவலைப்படாத, இவ போனால் என்ன உனக்கு ஒரு நல்ல லைஃப் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுவான். இங்கே ஹேங்கோ வந்து அவனுக்கு கால் பண்ணி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானா. லீவ் உடனே டேய் நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பான். இல்லை நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன், நீ வந்து என்ன பண்ண போகிற, நீ வீட்டுக்கு போ அப்படின்ட்டு வர ஃபோனை வச்சுருவான். அதுக்கப்புறம் தான் வீட்டே காட்டுவாங்க, எதுவுமே க்ளீன் பண்ணியிருக்க மாட்டான். ஐயோ இன்றைக்கி என் முதுகு உடைய போது, இருந்தாலும் பரவாயில்ல நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் க்ளீன் பண்ணுற வேலையை ஸ்டார்ட் பண்ணுவான். இங்கே கட் பண்ணால் லீயை தான் காட்டுவாங்க. அவனா பயங்கரமாக ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருப்பான் மழையில். இங்கே தாங்கம் வந்து இவன் சொல்கிறதெல்லாம் வேறு மைண்டில் ஓடிட்டு இருப்பான், அவனும் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் ஆஃபீஸை தான் கட்டுவாங்க. ஜங்கும் ஆஃபீஸில் மழையை நனைஞ்சிட்டே வந்துடுவானா, என்ன பாஸ் உங்கள் ஹேர்ஸ்டைல்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு வான் கேட்பாங்களே. இல்லை மழை பெய்யுதுல அதனால தான் ஹேர்ஸ்டைல் கொஞ்சம் மாறிடுச்சு அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்களாம். உடனே வானும் பாஸ் சீனியர்ஸ் எல்லாருமே க்ளீனிங்க்கு போயிட்டாங்க, சின்ன கூட ஏதோ ஒரு ஃப்ளாட்டுக்கு வந்து தனியாக க்ளீனிங்க்கு போயிட்டாங்க, வெறும் ஃப்ரெஷர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க ட்ரைனிங்க்கு அப்படின்ட்டு வேறு அப்டேட் பண்ணுவாங்களே. ஆமாம் சின்ன எந்த ஃப்ளாட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானா. சாங்லோ அப்பார்ட்மெண்ட் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாங்களே. என்னது சாங்லோவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகிடுவான். ஏன் பாஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாங்களே. நீங்கள் என்ன பண்ணுங்கள் இமீடியட்டாக எனக்கு அந்த ஃப்ளாட் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்ட்டு வர சொல்லுவானா. உடனே வந்து இல்லை வேணாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் பிளாக் லிஸ்ட்லாம் இருக்கும்ல நம்ம கம்பெனி இது அதோட டீட்டெயில் வந்து எனக்கு இமீடியட்டாகவே மெயில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேபினுக்கு போயிடுவான். கேபினுக்கு போய் அந்த பிளாக் லிஸ்ட்டு வேறு செக் பண்ணுவானே. அந்த அட்ரஸில் கரெக்டாக இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபீமேல் எம்ப்ளாயி வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. உடனே இவங்களுக்கு டென்ஷன் ஆகி உடனே சின்னுக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிருவான். இவன் வேறு ஃபோனை சைலண்டில் போட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாள். ஃபோனே எடுக்க மாட்டான். இவனுக்கும் செம்ம டென்ஷனாக போயிடும். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே போகலான்னு சொல்லிட்டு போவானே. எதிர வான் வருவாங்க, அதை கூட இக்னோர் பண்ணிட்டு இவன் பாட்டு போயிட்டு இருப்பான். வானுக்கு ஒன்றுமே புரியாது, என்ன இது இவர் லிஸ்ட்டு கேட்டார் ஆனால் இப்போ வேகமாக இங்கே போயிட்டுருக்காரு, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வர இவங்களும் முடிச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. இங்கே கட் பண்ணால் சின்னதாக கட்டுவாங்க, அவளும் பயங்கரமாக க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாச்சா. என்னது இது பெட்டு கீழே இவ்வளோ கேவலமாக நிறைய அழுக்குங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ எல்லாத்தையும் வேறு க்ளீன் பண்ணிட்டு இருப்பா. திடீர்னு பார்த்தா கரண்ட்டு போயிடும், என்னது இது கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவ்வளோ பார்த்துட்டு இருப்பாள். யாரோ வந்து டோரை ஓப்பன் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்கும், யார் இது ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவளுக்கும் தெரியாது. சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்பாளே. வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளில போயிருப்பாளாம் அந்த கிளைண்ட்டு. அவனும் மழையில் நனைஞ்சிட்டு ஒரு மார்க்கமாக வந்து நின்றுட்டு இருப்பான். அவனை பார்த்தோன்னே ஆமாம் நீங்கள் வந்து ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனீங்க ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாலாம். ஆனால் இவ கேட்குற கேள்விக்கு எதுக்குமே பதில் சொல்லாமல் ஒரு மார்க்கமாகவே பார்த்துட்டு இருப்பான் மேலேயும் கீழேயும். இங்கே கட் பண்ணால் நம்ம ஜங்கை தான் கட்டுவாங்க. அவனுமா பயங்கர டென்ஷனில் கார் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருப்பான் மழையில். அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கால் மட்டும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். காலும் போகாது மெசேஜும் போகாது. சரி என்னடா இது, இதில் வேறு இந்த டிராஃபிக் வேறு அப்படின்னு சொல்லிட்டு சிக்னலில் வேறு நின்றுட்டு இருப்பான். இதுக்கு மேலே பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் அவன் கையில் இருக்க அந்த கட்டை வேறு பிச்சு எரிஞ்சு போட்டுருவான். இவனுக்கு வேறு கை பயங்கரமாக வலிக்குமா, இருந்தாலும் பரவாயில்ல வேகமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மழையிலே காரை பயங்கர ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வருவான் அந்த ஃப்ளாட்டுக்கும் வந்துடுவானா. சின்ன எங்கே இருக்க, நீ நல்லா தானே இருக்க, உனக்கு ஒன்றும் இல்லையே வந்து கதவு தர அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவு வேறு அடித்து உடச்சிக்கிட்டு இருப்பான். உடனே அந்த பைத்தியக்காரனும் வந்து கதவை திறந்துட்டு டேய் யாரா நீ என் வீட்டு கதவு ஏன்டா அடித்து உடச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானா. இவன் வேறு ஷர்ட்டெல்லாம் திறந்து விட்டுட்டு இருப்பானே. ஏன்டா என் சின்ன என்னடா பண்ண பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் அப்படியே உள்ளே தள்ளிட்டு போயிட்டு மூஞ்சி மேலே ஒரு குத்து விடுவானே. அவனும் சுருண்டு அடித்து கீழே விழுந்துருவான். டே யாரா நீ என் வீட்டுக்குள்ளே வந்து என்ன அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வர கதறி உட்காந்து அழுதுட்டு இருப்பான். சின்ன எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வர கத்திட்டு இருப்பானே. பாஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ வேறு பாத்ரூம்குள்ளேருந்து வெளில வருவாளா. என்னது நீ நல்லா தானே இருக்க, உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானே. எனக்கு என்னாச்சு பாஸ் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு
சொல்லிட்டு வர சொல்லுவானா, ஐயோ அவசரப்பட்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு வீடு திரும்புவானே. கீழே அவனும் உட்காந்து கதறி அழுதுட்டு இருப்பான். டேய் யாரா நீ, ஏன்டா என்ன வீட்டை பூந்து வந்து அடிச்சே அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானே. ஐயோ என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவான். இதில் வர மன்னிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உட்காந்து அழுதுட்டு இருப்பான். இவ்வளோ செம்ம ஷாக் ஆகிடுவா, பாஸ் என்ன பாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கமெண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காத மேலே கார்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.